184வது எபிசோட் பேர்லாம் எபிசோட் பத்தி யாரை கட்டுறாங்கன்னா பார்த்தா கவாக்கியே தான் கட்டுறாங்க. பார்த்தா வேற டைரக்ஷன்ல இருக்கான். இப்பதான் அவனோட இன்டர்வியூ காட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ வந்து எங்க வந்துட்டு போறான்னா நிஞ்சா டூல கிரியேட் பண்ணுவாங்களா அந்த இடத்துக்கு தான் அங்க இருந்து வந்துட்டு அங்க மிஷனை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு சூப்பர்வைசர் இருப்பா. அவ வந்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து விடுதா. உங்களுக்கு ஃபோம் இருக்கு எல்லாமே இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணிட்டே போங்கன்னு சொல்றாவா. உங்களுக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கோங்க, எப்பனாலும் கான்டாக்ட் பண்றாங்க சொல்லிட்டு இருக்காவா. என்னோட சாமுரையும் மிஸ்டர் கட்டாட்ஸ்கி நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்றான். நாங்களே இங்க இருந்து கிளம்ப போறான். அவர் எங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த வந்துட்டு சொல்லிட்டு அவன் வாரா. அவன் பார்த்தா பர்ட்டோ அவனை பார்த்துட்டு மிரட்டான். பார்த்தா ஏதோ ஒரு கவசம் மாதிரி போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். இது வந்து பேட்டில் காண்டி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன், இது உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் யாரா நீ கோமல் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. சார் இது ஒரு புரோட்டோடைப், இன்னும் நம்ம ப்ராப்பராவே செக் பண்ணல, அதுக்குள்ள இதுக்கு நீங்க போட்டு கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சரி ஏதோ ஒண்ணு டாக்டரையும் சாமுரையும் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சூப்பர்வைசர். போற இடம் எப்படி இருக்க போதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் அக்கிட்டாக்கு வந்து பர்ட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்கு, அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசுறேன் சொல்லிட்டு கிளாஸ் ரப் சொல்றா. அவன் தான் யாரு கூடனாலும் ஃப்ரெண்ட் ஆயிருவானா, இது என்ன புதுசா சொல்லிட்டு சாரடா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸ் ரப் டாடா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஏர்ஷிப்பை தேடிட்டே போறாங்க. பார்த்தா ஒரு லொகேஷன் மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு வழியா வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு பெரிய குழியா இருக்கு. பார்த்தாங்க ஏர்ஷிப்பே கிராஷ் ஆகி போய் இருக்காங்க. என்னடா நடந்ததுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நிறைய ரோபோட்டா இருக்கும்ல, அதுக்குள்ள அடிபட்டு அங்கதான் கிடக்கு. ஒன்னே வந்து டாக்டர் கட்டாசி சொல்லிருக்காங்க இங்க ஏதோ சண்டை நடந்திருக்கு, அதனாலதான் இப்படிலாம் இருக்கு, இல்லன்னா இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு யாரோ அடிச்சு நொறுக்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை கூர்ந்து பாக்காங்க. பார்த்தாங்க ரத்தம்லாம் வடிஞ்சிருக்கு. எவனோ பப்பட் ஜுட்ஸு யூஸ் பண்ணிருப்பான் போலுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே பர்ட்டோ சொல்றான் கண்டிப்பா பிக் ப்ரோ கொனக மாதிரி தான் அடிச்சு நொறுக்கி இருப்பாரு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே மீட்ஸி சொல்றான் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா சென்சேங்க இருக்க மாதிரியே தெரியல பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸி ஒரு பக்கம் பப்பட்லாம் துரத்தி இருக்கும், அதனாலதான் சென்சேங்க இருந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஒரு பக்கம் பார்த்தா உள்ள போய் கட்டாட்சி செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க ரோபோட்டிக்ஸ் எல்லாம் பார்த்து மிரட்டான். இந்த ஏர்ஷிப் உண்மையில நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ கத்துறான் டாக்டர் நம்ம இங்க என்ன மிஷன் வந்துருக்குமோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன்டா, அதனாலதான் பார்க்க போயிட்டேன்னு சொல்லிட்டு நக்கல சிரிக்கான். அப்புறம் நடந்து போறான். பார்த்தா இங்க ஏதோ ஒரு வெசல் இருந்திருக்கு, என்னடா இது கண்டெய்னர் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா பர்ட் அப்படியே அந்த பப்பட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அந்த பப்பட்டு அதான் அந்த ரோபோட் மாதிரி இருக்குல்ல, சடனா இன்ச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். லைட்னிங் ஸ்டைல் தண்டர் கிளாப் பேராஜூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுதான். அதை அடிச்சு அடியில செதறிடுச்சு. பார்த்தா சுத்தி இருக்கு எல்லா பப்பட்டுமே தானா எந்திக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டாக்டர் கட்டாட்சிக்கு வெளியே வந்து பாக்குற என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அடிபட்ட பப்பட்டை மட்டுமே சுத்தி வளைச்சிருந்துச்சுங்க. சாரடா மீட்ஸ்கி எல்லா டைரக்ஷன்ல பாக்கடா இவனுக்கு வாரான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க வேற லெவல் அட்டாக் போடுறாங்க. சாரடா சடனா வந்து ஃபயர் பால் ஜுட்ஸோ போட்டு ஒரு எரிச்சிட்டு விடுதா. இங்க பார்த்தா மீட்ஸ்கி வந்து வின்ஷியல் பிரேக் த்ரூ ஜுட்ஸோ போட்டு அடிச்சு நொறுக்குதான். ஆனா பப்பட்ல சாய் திரும்பி திரும்பி எஞ்சி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் இது என்னடா அடிக்க வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்னதான்டா பண்ணன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா வாயில இருந்து நெருப்பெல்லாம் கொண்டு அட்டாக்க போட்டு விடுதுங்க. அதுங்க பார்த்தா பயந்து ஓடுதாங்க, விட்டு நொறுக்கி எரிதுங்க பப்பட்ஸ். எங்களா நீங்க வாங்க சொல்லி டாக்டர் கட்டாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிறாங்க. ஒன்னு பட்ட சொல்றான் ஃபயர் ஷெல் ஜுட்ஸ் எல்லாம் போடுது, இது என்னது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு சாடா முழிக்கா. உடனே வந்து கட்டாஸ்கி இருக்கான் இது கண்டிப்பா சயின்டிபிக் நிஞ்சா டூல் தான், எவனோ ஒருத்தன் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஆர்டினரி கிடையாது, எவனோ ஒருத்தன் அமேசியா கிரியேட் பண்ணிருக்கான், நான் நினைச்சதோட வேற லெவலா பண்ணிருக்கான்னு சொல்லிருக்கான் டாக்டர் கட்டாட்ஸ்கி. கொனகமார் சென்சே முகினே இதுக்கெல்லாம் சேர்ந்து போட்டு தள்ளிருக்கணும்னு சொல்லிட்டு சாட்டா கட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா உள்ள ஒரு கண்டெய்னர் மட்டும் தான் இருக்கு, எனக்கு சரியா தெரியல, அவங்க ஒரு வேளை தப்பிச்சிருக்கலாம், இங்கே கூட இறந்திருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. நம்ம முதல்ல செக் பண்ணு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை பர்ட்டோ பக்கம் நம்மளோட எதிரி வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூலா, அப்ப நம்ம என்னடா பண்ண சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்களாடி இதை ஏன்ட்ட விடுங்க, இதை நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்கான். சயின்டிபிக் நிஞ்சா டூல உடைக்கணும், அதுக்கு சயின்டிபிக் நிஞ்சா டூல் தான் வரணும்னு சொல்லிட்டு மாசம் செஞ்சுட்டு இருக்கான். சடனா பார்த்தா அதெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. பார்த்தா ஒரு பந்து மாதிரி கையில இருந்து வெளியே கொண்டு வரான். பார்த்தா அந்த அட்டாக் மட்டும் அப்சர்வ் ஆகி போய்கிட்டே இருக்கு. என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியல சொல்லி முடிக்கிறாங்க அவங்க. என்ன டாக்டர் கட்டாட்சி வந்து ஃபயர் பால் அப்சர்வ் பண்றாரு சொல்லிட்டு சாடா கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கு. டாக்டர் கட்டாட்சி கொஞ்சத்தை கூட விட மாட்டேங்காரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிக்காரு. பார்த்தா அதை அட்டாக்க போட்டுட்டு அப்படியே வாயிலிருந்து புகை தள்ளுது. பார்த்தா எல்லாமே உடஞ்சி துண்டு துண்டா கீழே விழுந்துருச்சு. பட் நான் நினைச்ச மாதிரியே ஒர்க் ஆயிடுச்சு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் டாக்டர் கட்டாட்சி. என்னாச்சு சொல்லிட்டு பாட்ட கேக்குறான். அதை வந்து அட்டாக்க போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட பாடி வந்து அப்படியே ஓவர் ஹீட் ஆயிரும். அப்படி ஓவர் ஹீட் ஆனா போதும் எல்லா டூல்ஸும் செயலிழந்து ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரிதான் இப்ப ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. சொல்றான் ஆல்ரெடி நீங்க சண்டை போட்டனால ஆல்ரெடி இதுகளுக்கு வந்து உள்ள வந்து ஹீட்ல தான் இருக்கும், இப்ப இது அட்டாக் வந்து கண்டினியூஸா போட்டனால ஓவர் ஹீட் ஆகி சாஞ்சிருச்சு அப்படிதானே சொல்லிட்டு மிட்சி கேக்குறான். ஆமாடா அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கட்டாட்சி. கூல் ஆகிறதுக்குள்ள இது கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள எல்லாத்தையும் உடச்சு எரியுதாங்க. உடனே டாக்டர் கட்டாட்சி சொல்றான் இந்த சயின்டிபிக் நிஞ்சா டூலுக்குள்ள எவனோ ஒருத்தர் சக்கராவே லைட்டா ஆட் பண்ணிருக்கான், அதனாலதான் இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணிடுவோம் எல்லாம் திரும்பி வந்துன்னு சொல்லிட்டு ஒன்னு கூட விட மாட்டாங்க, உடச்சு எரியுதாங்க அவங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு. பார்த்தா டாக்டர் கட்டாட்சி கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு வாயில இருந்து கையை விடுதான். பார்த்தா ஏதோ ஒரு பார்ட் ஒரு எடுத்துக்கிட்டு தான் கையில, இதை நான் செக் பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆடா முழிக்க நான் ஒரு சயின்டிபிக் நிஞ்சா டூலோட சண்டை போட நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காவா. லீஃபை தவிர வேற எவனோ வெளியே பண்ணிக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. உடனே வந்து டாக்டர் கட்டாட்ஸ்கி உடனே வந்து பழசை யோசிச்சு பாக்காரு. பார்த்தா இபிக்கி மோரினோ தான் வந்து அவரை சரியே பண்ணி இருந்திருக்காரு. உடனே இபிக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ வந்து
வந்து கெஞ்சிஸ்ல இருந்தாடா எவனோ ஒருத்தன் வந்து உன்னை மணிப்புலேட் பண்ணிருக்கான், அதனாலதான் உன்கிட்ட இருந்து எல்லாமே வெளியே போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு. என்கிட்ட இருந்து எல்லா விஷயம் லீக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருக்காரு. பார்த்தா அந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுனால அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்காரு. அதை இவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த சாமூர் நாய் அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு குணாய் எடுத்து வந்திருக்கு. அது வேற யாரு குணாய் இல்ல, அது நம்ம கொனகமாரோட சக்கரா பிளேட். அது ஆமர் உண்மையில் நீ வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. பார்த்தா கொனகமாரோ தேடி வேகமா போய்கிட்டு இருக்காங்க அவங்க. கண்டிப்பா கொனகமாரிங்கிறது தப்பிச்சு போயிருப்பான், வேற லெவல் பண்றான்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல லார்ட் ஜீகனை கட்டுறானுங்க. சடனா பார்த்தா கோடு வந்து அட்டாக் பண்ண வரான், அடிச்சு வீசிட்டாங்க. இங்க எதுக்கிட்ட வந்தா சொல்லிட்டு ஜீகன் கட்டுக்கிட்டு இருக்கான். துரோகியை பத்தி தான் பேச வந்திருக்கேன், நான் வந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு வேற வேலை இருக்கு, அதனால இப்ப நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் ஜீகன். கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் அவன். நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான். அப்படியே விஷயம் சொல்லிட்டு கோடு அங்கிருந்து டென்ஷன் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு டெல்டா அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் கோடு அங்க இருந்து வாரான். ஒன்னு டெல்டா கேக்கா அப்படி ஜீகன் என்னடா பேசிட்டு வரன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. சரி உன்னைய பார்த்தா என்னன்னு தெரியுது, ஒரு மாதிரி அழுதுட்டு போற, ஏதோ கேட்க போயிருக்க. ஜீகன் திட்டி விட்டுட்டான் அப்படிதான் சொல்லிட்டு டெல்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஜீகனுக்கு இப்போ உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. பார்த்தா கோடு ஒரு மாதிரி கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து கட்டுறாங்க. பார்த்தா கொனகமாரும் முகினோ தான் கட்டுறாங்க. பார்த்தா முகினோ ரொம்ப அடிபட்டு இருக்கான். பார்த்தா அவனை ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்கான். அவனை டேய் முகினோ நீ கொஞ்ச நேரம் இருடா, உன்னை சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு கொனகமார் பேசிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா பர்த்டே டீம் வந்துட்டாங்க. பிக் ப்ரோ கொனகமார் உங்களை தெரிஞ்சு நாங்க வந்தேன்னு சொல்றாங்க. சொன்னோன்னு முகினோ கொனகமார் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அடிபட்டு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான் பர்ட்டோ. எனக்கான அப்படி ஒன்னும் ஆகலன்னு சொல்றானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் மட்டும் பேண்டேஜ் போட்டு விட்டுறாங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் கொனகமார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. டேய் உங்களையும் மாட அந்த பப்பட் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விக்டர் லேப்ல ஆல்ரெடி இந்த பப்பட்டை பார்த்தேன்டா, திரும்பி இதை பாத்திருக்கேன். அப்ப விக்டருக்கு இதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா காரா வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பப்பட் எல்லாமே சயின்டிபிக் நிஞ்சா டூல், இது ஆல்ரெடி எதிரி கையில வேற போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாக்டர் கட்டாட்ஸ்கி. சரி டாக்டர் உள்ள பிளாக் கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் இந்த ஏர்ஷிப்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கொனகமார் கேட்கான். ஆமா அதுல இருந்து யாரோ ஒரு ஆள் வெளியே வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டாக்டர் கட்டாட்ஸ்கி. ஆனா கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் கொனகமார். என்னன்னு பார்த்தா அதுல உள்ள டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா வெளியிருந்து ஒரு சத்தம் வருது. டேய் நீங்க இவ்வளவு நோட்டம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அவு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. டேய் நீங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் என்ற சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சொன்ன உடனே எல்லாரும் மிரளதாங்க. மிஸ்டர் அவு நீங்க எங்கன்னு சொல்லிட்டு முகினா கேட்கான். முகினா நீ இங்கேடா இருக்க, உன்னை நான் ஆல்ரெடி அங்க பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவு எல்லாருமே இந்த இடத்துல ஒன்னா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவு ரொம்ப நாள் முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொனகமார் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீங்க எல்லாம் என்கிட்ட கேள்வி இருக்கக்கூடாடா, நான் தாண்டா உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன்னு சொல்லிட்டு சடனா பார்த்து ஒரு ஆயுதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது சயின்டிபிக் நிஞ்சா டூல் தான். உடனே அவு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கண்டெய்னர்ல உள்ள பொருள் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு தெரியல, அந்த கண்டெய்னர்ல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அது மாதிரி நீங்க இப்ப ஷினோபியே கிடையாது, நீங்க எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. சரிடா நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, உங்க வாயை மூட வைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் முழிச்சாங்க, என்னடா இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. எதுக்கு நீங்க எங்க கூட சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு கொனகமார் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எதுவுமே பேச முடியாது. சடனா பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லாருமே ஒளிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமார் ஒரு பக்கம். பார்த்தா அதுல இருந்து ஃபயர் பால் ஜுட்ஸு மாதிரி அட்டாக் விட்டு நொறுக்குது. திரும்பியும் ஃபயர் பால் ஜுட்ஸு சொல்லிட்டு சாடா முழிச்சுக்கிட்டு இருக்கா. லாடாவும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கட்டாட்ஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் கட்டாட்ஸ்கி நீலாம் இங்கிறது போயிரு சொல்லிட்டு அட்டாக்க போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா அவர் அட்டாக் போட இது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னடா ஜுட்ஸு பாம்ஸ் அப்சர்வ் பண்றான்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. அதுக்குள்ள பார்த்தா நம்மளுக்கு கொனகமார் ரசங்கன் ஒரு ஓடு போடுதான். பார்த்தா அந்த கண்ணு துண்டு துண்டா போயிருச்சு. அட இந்த ரசங்கன் 4th வகை டெக்னிக்கலடா, நீங்களும் படிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். வேற அந்த ஏர்ஷிப்ல அப்படி என்னதான் இருந்துச்சு சொல்லி கொனகமார் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி டோபி ஓன்ட்ட நான் வந்து இன்டெல் கேதர் பண்ண வந்தா நீ ஏன்ட்ட கேதர் பண்ணிக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ராவ் நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க, கார் ஆர்கனைசேஷன்ல நீங்க எது செயல் செய்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். கேட்டோன்னு பார்த்தா கொனகமார் ஒரு ஓடு போடுதான். கொனகமார் செதறிட்டான். என்னன்னு பார்த்தா நெஞ்சிலே சயின்டிபிக் நிஞ்சா டூல் வச்சிருக்கான் அவன். காராவா அந்த பெரிய விட்டா உங்களுக்கு தெரியும், அப்ப எனக்கு பெரிய பிரச்சனை, உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு சடனா கட்டாட்ஸ்கி அடிச்சு நோக்கிட்டு அந்த கையில இருந்து இந்த ஆயுதத்தை வாங்கி அவன் கையில போட்டுக்கிட்டான். எங்கடா போறன்னு சொல்லிட்டு பரட்டு அனல் வேகத்துல வந்து ரசகன் சுட்டு சுத்திட்டு வரான். பார்த்தா ரசகன் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உண்மையிலே சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு பரட்டோலாம் அடிச்சு நொறுக்குதான். டாக்டர் கட்டாட்ஸ்கி உங்களோட ஆயுதம் எல்லாமே சூப்பரா இருக்கு, நிஞ்சா டூல் வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா எல்லாருமே செத்து போயிடும். சாட ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்மோக் பாம்பத்துக்கு போடலாம்னு யோசிக்காவா. பார்த்தா அது வந்து அக்கிட்டா கொடுத்தது. அது அதை தூக்கி போட்டா ஒரே சமயத்துல 5 புலன்களும் வந்து மூடிரும். இதை யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கா. ஆனா கொனகமாருக்கும் முகினோக்கு இதை பத்தியே தெரியாது. சிக்னல் கொடுக்காம நம்ம இங்கிருந்து மூவ் பண்ண முடியாது, நம்ம மூவ் பண்ணாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காவா. ஆனா அவ யூஸ் பண்ணவே இல்ல. நீங்க இந்த காரா பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் கொல்ல போறன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காம. அடனா பார்த்தா முகின பாஞ்சு வந்து கெட்டி பிடிச்சிட்டா. அவ்வ டேய் எல்லாரும் இங்க இருந்து போங்கடான்னு சொல்லிட்டு இருக்காம. மிஸ்டர் அவு இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் முகினோ. டே முகினோ தேவையில்லாத செயல நீ பண்ணாத சொல்லிட்டு இருக்கான். அவு ஒன்னே வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி உங்களை மெமோரியல் ஸ்டோன்ல பார்த்தேன், நீங்க நல்ல ஆளுதானே, கிரேட் நிஞ்சா வரல, நீங்க என்னெல்லாமோ பண்ணிருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி முகினா கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை பாரு நான் ஒரு ஹீரோலியே தான் நோக்கி போகணும்னு நினைச்சேன், நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இனிமேல் ஷினோபி வாழ்க்கை எல்லாம் வாழ போறதுல வேற வாழ்க்கை வாழ போறேன், ஆனா மத்தவங்களுக்கு உதவும்படி வாழ போறேன்னு சொல்லிருப்பான். அவன் ஃபுல்ஃபில் ஷினோபி தான் நினைச்சேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி முகினா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான்லாம் ஒரு ஷினோபியே கிடையாது,
கிடையாதுன்னு சொல்லிட்டு சடனா பார்த்து ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி முகினாவே குத்தி தூக்கிட்டாவன். நான் ஒரு டூல்னு சொல்றான். டேய் நீ சாவன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலாம் சொல்லிட்டு இருக்காம. ஆனா இருந்தாலும் முகினோட மாட்டுக்கான். சடனா புடிச்சு லாக் பண்ணிட்டாவன். ராக் பிரேக்கர் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். கல்ல மட்டும் மேல உள்ள ஆரம்பிச்சிருச்சு. டேய் எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்கடா, என்னைய பத்தி கவலைப்படாதீங்க சொல்றான் அவன். உங்களை விட மாட்டேன் முகினு அனகத்துல பர்ட் வரான். டேய் பர்ட் பக்கத்துல வராதுடா அப்படி சொல்றான். உடனே பர்ட் சொன்னா ஷாப்பாக்குறான். நான் சொன்னதை மட்டும் மறந்தாடா, நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு சொல்றான் அவன். சடனா பார்த்தா ராக் பிரேக்கர் ஜுட்ஸு போட்டு அந்த இடத்தையும் உடச்சு விட்டான். பார்த்தா எல்லாரையும் காப்பாத்துறதுக்காண்டி அவன் செத்துறவே செஞ்சுட்டான். பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுங்க. இந்த மாதிரி நடந்துட கூடாது. ஆனா என்னோட ஃப்ரெண்டு எனக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்றான், நம்மளுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்றான். இதை நம்ம சாதாரணமா விடக்கூடாது, நம்ம உயிரை நம்ம பிரசியஸா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கொனகமரு. சடனா பார்த்து அவரோட கை வெளியே வந்துட்டு இருக்கு. உடனே பர்ட் அட்டாக் பண்ண போறான். டே பர்ட் நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முகினோட சாக்ரிஃபைஸ் நம்ம விட்டுறக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து எல்லாரும் அங்க இருந்து வேகமா போறாங்க. பார்த்தா அவங்க ஒண்ணுமே ஆகல. பார்த்து கல்லெல்லாம் உடச்சிட்டு வேற லெவலா வந்து நின்னுட்டு இருக்கான். என்ன தப்பிச்சு போனாலும் உங்களை விட போறதா, உனக்கு சாவடிக்காம விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.